இலங்கையில் இருக்கின்ற ஈரானிய மாலுமிகளை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தினை அல்லது ஒரு கட்டளையினை அமெரிக்க அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு பிறப்பித்திருக்கின்றது. இது வெறுமனே பாதுகாப்பு காரணங்களுக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளைகளாக இருக்க போவதில்லை. மாறாக அமெரிக்க அரசாங்கம் தங்களுடைய ராஜதந்திர ரகசிய திட்டங்களை அரங்கேற்றுவதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளாக காணப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் உலக அரங்கில் அமெரிக்காவிற்கு எதிராக நடைபெறுகின்ற பிரச்சாரங்களை தடுக்கின்ற நோக்கிலும் சர்வதேச அரங்கில் ஒரு அனுதாபத்தினை ஈரான் அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவும் இதற்கு மேலாக ஈரானுடைய இராணுவ ரகசியங்களை வேட்டையாடும் நோக்கிலேயே இவ்வாறான ஒரு கட்டளை அமெரிக்க அரசாங்கத்தினால் தற்பொழுது பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இலங்கையில் இருக்கின்ற ஈரானிய மாலுமிகளை வைத்து அமெரிக்க அரசாங்கம் போடுகின்ற அந்த ரகசிய திட்டங்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் அந்த திட்டங்களை முறியடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஈரானிய கப்பல்களால் இலங்கை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருந்த தலையீடு இன்னும் ஓய்ந்து போகவில்லை. ஏனென்றால் இலங்கையின் தெற்கு கடலுக்கு அண்மித்த பகுதியில் வைத்து ஈரானுடைய நவீன போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி அழிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு தாக்கி அழிக்கப்பட்டிருந்த அந்த கப்பலில் இருந்த 32 பேர் மீட்கப்பட்டு அவர்கள் காலி கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். இதற்கு மேலாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த கப்பலில் இருந்து உயிரிழந்த 80 தொடக்கம் 87 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு மீட்கப்பட்ட சடலங்களினை ஈரானுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இவ்வாறு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் ஈரானிய போர்க்கப்பல் தாக்கி அழிக்கப்பட்ட பின்னர் ஈரான் நாட்டினுடைய 2வது போர்க்கப்பலும் இலங்கையை நோக்கி வந்திருந்தது. இவ்வாறான நிலையில் ஈரானுடைய கப்பல்களினால் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு இக்கட்டான நிலை காணப்பட்டிருந்தது. அதாவது இலங்கையை நோக்கி வந்திருந்த ஈரானினுடைய 2வது கப்பலானது இலங்கையில் நங்கூரமிட்டு தரித்து நிற்பதற்கான அனுமதி கோரியிருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த 2வது கப்பலில் இருந்தவர்களுக்கு உணவு தண்ணீர் வசதிகள் இல்லாத நிலை காணப்பட்டிருந்தது. இதனால் அந்த கப்பல் இலங்கையில் தரித்து நங்கூரமிடுவதற்கான அனுமதியினை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசாங்கம் இருந்திருந்தது. இவ்வாறான நிலையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்த பேச்சுவார்த்தைகள், அதாவது ராஜதந்திரிகளுடன் நடத்தப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் நீண்ட ஒரு இழுவரைக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு துணிச்சலான முடிவினை எடுத்து இலங்கையினுடைய இறையாண்மையை பாதுகாக்கின்ற வகையிலும் இதற்கு மேலாக சர்வதேச மனிதாபிமானத்தை காக்கின்ற வகையிலும் அந்த கப்பலுக்கான, அதாவது 2வதாக வந்திருந்த அந்த ஈரானிய கப்பலுக்கான அனுமதியினை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் கொழும்பிற்கு கொண்டு வரப்பட்டிருந்த அந்த ஈரானிய கப்பல் அங்கு நங்கூரமிட்டு தரித்து நிற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக அந்த கப்பலில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளும் வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே அந்த 2வது ஈரானிய கப்பல் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தப்படும் என்ற செய்தி சர்வதேச ஊடகங்களில் பரப்பி விடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இலங்கையில் நங்கூரமிட அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த ஈரானிய கப்பலை பாதுகாப்பதற்கு பொறுப்பும் இலங்கை அரசாங்கத்தின் தலை மீது வந்து சேர்ந்திருந்தது. இந்த ஒரு இக்கட்டான நிலையில், அதாவது அமெரிக்க அரசாங்கத்தினையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, ஈரான் அரசாங்கத்துடன் இருக்கின்ற உறவினையும் முறித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு இக்கட்டான நிலையில் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா வெளிவிவகார அமைச்சருடன் கலந்தாலோசித்த பின்னர் அந்த ஈரானிய கப்பலை திருகோணமலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அந்த 2வது ஈரானிய கப்பல் பலத்த பாதுகாப்புடன் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நங்கூரமிட்டு தரித்து நிற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த கப்பல் ஏன் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது என்றால், திருகோணமலை துறைமுகம் என்பது ஒரு இயற்கையான துறைமுகமாக காணப்படுகின்றது. அதாவது இயற்கையாகவே ஆழமான துறைமுகமாக காணப்படுகின்றது. இதற்கு மேலாக இயற்கையாகவே பாதுகாப்பு அரண்கூடிய துறைமுகமாகவும் திருகோணமலை துறைமுகம் காணப்படுகின்றது. அந்த வகையிலேயே இந்த ஈரானிய கப்பல், அதாவது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அல்லது அஞ்சுகின்ற அந்த ஈரானிய கப்பல் பாதுகாப்பு அரண் கூடிய திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த ஈரானிய கப்பல் இருந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு மேலாக நங்கூரமிடுவதற்கு அனுமதி கோரியிருந்த மற்றொரு ஈரானிய கப்பல் நங்கூரமிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அந்த கப்பலில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலாக மீட்கப்பட்டிருந்த அந்த ஈரானிய கப்பல் பாதுகாப்பாக திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகளால் ஈரானிய கப்பல்களால் இலங்கை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருந்த அந்த தலையீடு நீங்கும் என்று பார்த்தால் தற்பொழுது அதற்கு மேலான
தலையீடினை அல்லது ஒரு அழுத்தத்தினை அமெரிக்க அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகித்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஈரானிய மாலுமிகளை எந்தவித காரணங்களுக்காகவும் ஈரானுக்கு மீண்டும் அனுப்பக்கூடாது என்ற ஒரு கட்டளையினை அல்லது ஒரு அழுத்தத்தினை அமெரிக்க அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகித்திருக்கின்றது. இவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழுத்தமானது வெறுமனே பாதுகாப்பு காரணங்களுக்காக, அதாவது கடல் பயணமோ அல்லது விமான பயணமோ செய்கின்ற போது ஏற்படுகின்ற பாதுகாப்பு காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழுத்தங்களாக இருக்கவில்லை. மாறாக இலங்கையில் இருக்கின்ற அந்த ஈரானிய மாலுமிகளை வைத்து தங்களுடைய ரகசிய திட்டங்களை நிறைவேற்ற அமெரிக்க அரசாங்கம் எத்தனிக்கின்றது. அதாவது இந்த விடயத்தில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் மூழ்கடிக்கப்பட்டிருந்த அந்த ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து மீட்கப்பட்டிருந்த அந்த 32 மாலுமிகளும் மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அங்கு செல்லுகின்ற போது அவர்கள் ஒரு யுத்த வெற்றி வீரர்களாக ஈரானால் கொண்டாடப்படுவார்கள். இதற்கு மேலாக சர்வதேச கடல் எல்லையில் வைத்து தங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. அதாவது சர்வதேச சட்டங்களை மீறி தங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. இதற்கு மேலாக நிராயுத பாணியாக சென்றிருந்த தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான தகவல்களை கொண்டு அல்லது அந்த மாலுமிகளுடைய வாக்குமூலங்களை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் முறையிடுவதற்கான சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. இதற்கு மேலாக காயங்களுடன் காணப்படுகின்ற அந்த ஈரானிய மாலுமிகள் ஈரானுக்கு செல்லுகின்ற போது அவர்களை புகைப்படம் எடுத்து ஒரு பிம்பத்தினை, அதாவது உலக அரங்கில் ஈரானுக்கான ஒரு அனுதாப பிம்பத்தினை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காகவே அமெரிக்கா அவர்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு கட்டளையை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இலங்கையில் சிகிச்சை பெறுகின்ற ஈரானிய மாலுமிகள் மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடாது என்றால் அவர்கள் நிச்சயமாக இலங்கையில் தடுத்து வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையே அமெரிக்க அரசாங்கம் விடுகின்றதாக காணப்படுகின்றது. அவ்வாறு இலங்கையில் தடுத்து வைக்கப்படுகின்ற அந்த ஈரானிய மாலுமிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் அமெரிக்க அரசாங்கம் முனைகின்றதாக காணப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த ஈரானிய மாலுமிகளுக்கு வேறு நாடுகளில் அரசியல் தஞ்சம் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவ்வாறு அரசியல் தஞ்சம் பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற போது அந்த ஈரானிய மாலுமிகள் மீண்டும் ஈரானுக்கு, அதாவது தங்களுடைய தாய்நாட்டிற்கு செல்வதற்கு விரும்பவில்லை என்ற ஒரு பிம்பத்தினை உலக அரங்கில் காண்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். அவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் சர்வதேச அரங்கில் ஈரானுக்கு ஒரு அவமானத்தினை ஏற்படுத்துகின்ற விடயமாக அது மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதற்கு மேலாக அந்த 32 மாலுமிகளில் ஈரானுடைய இராணுவ ரகசியங்கள் தெரிந்த மாலுமிகளும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்றவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அமெரிக்கா எடுத்து அவர்களிடம் இருந்து இராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காகவே இவ்வாறான ஒரு கட்டளையினை அமெரிக்க அரசாங்கம் இலங்கைக்கு பிரயோகித்திருக்கின்றது அல்லது வழங்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு தங்களுடைய பல்வேறு வகையான ரகசிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே இலங்கையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த 32 மாலுமிகளையும் மீண்டும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற கட்டளையினை இலங்கை அரசாங்கத்திற்கு அமெரிக்க அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. இருப்பினும் இவ்வாறான ஒரு கட்டளை அல்லது ஒரு அழுத்தம் தங்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்ற நிலையில் இது சம்பந்தமான ஆராய்வுகளை அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத் இது சம்பந்தமாக பல்வேறு சர்வதேச நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்களுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு வகையான நாடுகளுடன் இன்றும் விஜித கேரத் தொலைபேசியூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். இதற்கு மேலாக அமெரிக்காவின் ராஜதந்திரிகளுடன் அனுரகுமார திசாநாயக்கா, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்கு மேலதிகமாக செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியினையும் இலங்கை அரசாங்கம் நாடி இருப்பதாக கூறப்படுகின்றது. செஞ்சிலுவை சங்கத்தின் உதவி ஏன் இதில் நாடப்பட்டிருக்கின்றது என்றால் சர்வதேச அளவில் அவர்களுடைய கண்காணிப்பு இந்த விடயங்களில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையில் இருக்கின்ற மாலுமிகளை, அதாவது ஈரானிய மாலுமிகளை மீண்டும் ஈரானுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியினை இலங்கை அரசாங்கம் தற்பொழுது நாடி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கின்ற முக்கிய பிரச்சனை தற்பொழுது என்னவென்றால் இங்கு சிகிச்சை பெறுகின்ற மாலுமிகள் மீண்டும் ஈரானுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தினை தெரிவித்தால் இலங்கை அரசாங்கம் அவர்களை வலுக்கட்டாயமாக இங்கு தடுத்து வைத்திருக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. அந்த வகையிலேயே இந்த விடயத்தில் செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியினை இலங்கை அரசாங்கம் நாடி இருக்கின்றது. மிக விரைவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் இந்த விடயத்திற்கும், அதாவது இந்த மாலுமிகளை இங்கு தடுத்து வைப்பதா அல்லது ஈரானுக்கே மீண்டும் அனுப்பி வைப்பதா என்பதற்கான முடிவினை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படுகின்ற போது அல்லது அவ்வாறான முடிவுகள் சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் எமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.